நண்பர்களே, இன்னைக்கு மின்னல் பார்வையில நம்ம பார்க்க போறது நானும் ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்புல வந்திருக்கிற ஹிட் தேர்ட் கேஸ் படம் தான். சிடிகே, அதாவது கேப்சர் டார்ச்சர் கில்லுங்கிற ஒரு ரகசிய வெப் கிரைம் குரூப் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஃப்ரீடம்ங்கிற பேர்ல நிறைய அப்பாவி மக்களை கொடூரமா தலையில கட்டி விட்டு கொண்டு அந்த உடம்புல இருந்து டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியாத 3 உறுப்புகளை இன்னொரு சர்வதேச மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்களை போலீஸான நாயகன் நானி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் மூலமா தன்னுடைய போலீஸ் காதலியான நாயகன் ஸ்ரீநிதி டீம் கூட சேர்ந்து எப்படி கூண்டோடு அடிக்கிறார்கள் தான் படத்தோட கதை. ஹிட் பிரான்சைஸினுடைய 3வது இன்ஸ்டால்மெண்ட். ஆந்திர போலீஸ்லயே வயலண்டான குரூப்பான ஹிட் அமைப்பை சேர்ந்த அதிகாரி எஸ்பி அர்ஜுன் சர்க்கார நானி சூப்பரா பண்ணியிருக்காரு. போலீஸ்காரனுக்கான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த இடையில ஏன் கத்துறது அதட்டுறது, எப்பவுமே டென்ஷன் மூட்லயே இருக்கிறதுனால தனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு இடையில டெஸ்ட் பண்ணி பாக்குறது, அப்பப்ப ஸ்ரீநிதி கூட ரொமான்ஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில கொலைகள் பண்றது, சிடிகே குரூப்ல அண்டர் கவர் ஆபரேஷன் பேர்ல ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக ரத்த வெறியாட்டம் ஆகிறேன்னு படத்துல வெறித்தனமான சம்பவம் பண்ணிருக்காரு நானி. நாயகனுக்கு ஆதரிக்க ஆரம்பிச்சு அவர் நாள் ஃபுல்லா ரசிக்கிறதுக்காகவே போலீஸ் டீமுக்குள்ள ஜாயின் பண்ணி விஜய் சாந்தி மாதிரி சண்டை போடுற ஸ்ரீநிதி ஷெட்டி சூப்பரா பண்ணிருந்தாங்க. அப்புறம் நானி அப்பா வர சமுத்திரகனி, போலீஸ் உயரதிகாரி ராவ் ரமேஷ், சூரிய ஸ்ரீனிவாஸ், முக்கியமான வில்லன் ரவீந்திர விஜய் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹிட் பிரான்சைஸினுடைய முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் டைரக்ட் பண்ண ஷைலேஷ் கொலம்பு தான் இந்த 3வது பாகத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. 3வது பாகத்துக்கு படத்தோட ப்ரொடியூசர் நானியே போலீஸா போட்டதுனால மார்க்கெட்டிங் நல்லா யூஸ்ஃபுல் ஆகி முதல் 2 நாட்களிலேயே படத்தோட பட்ஜெட் 65 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் சிம்பிளா இருந்தாலும் அவ்வளவு நீட்டா இருந்தது. படம் தொடங்கினது தெரியல, முடிஞ்சது தெரியல. அவ்வளவு ஒரு பரபரப்பு த்ரில்லிங். ஹீரோ மாட்டிக்கிடுவாரோ, குழந்தை காப்பாத்திடுவாரோ, ஸ்ரீநிதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ செகண்ட் ஹாஃப்ல நம்மள ஒரு படவளப்போட பதைவதை கூட உட்கார வச்சிருந்தாங்க. படத்துல லாஜிக் ஃபீலிங் வரவே இல்லை. படத்தோட கேமராமேன் ஷனு ஜான் வர்கீஸ் காஷ்மீர், ராஜஸ்தான், அருணாச்சல் பிரதேஷ் காடுகள் எல்லாத்தையும் படம் பிடிச்ச விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. நம்மள ஒரு பரபரப்பான மூடு கொண்டு வரதுக்கு அருமையா கை கொடுத்திருந்தது ஒளிப்பதிவு இசையமைப்பாளர் மிக்கி ஜே மேயருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். படத்துல டூயட் சாங் நல்லா இருந்தது. கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் அருமையா எடிட் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணிருக்கலாம். படம் எவ்வளவு விறுவிறுப்பா நம்ம சீட் நுனியில உட்கார வச்சாலும் வன்முறை காட்சிகள் ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ரத்த சிவப்பு கலரா, தியேட்டர் ஃபுல்லா ரத்த வாடை அடிச்சது. போலீஸ் யூனிஃபார்ம் மதிக்கிற போலீஸ் ஹீரோ ஏன் இப்படி படம் ஃபுல்லா பட்ட கலப்பஸ் தாடியோட யூனிஃபார்ம் இல்லாம விளையாட்டுருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல போற சண்டையில ஹீரோ வில்லன் கத்தியால அருவாளால் அவ்வளவு வெட்டியும் குத்தியும் மனுஷன் சலகாம சண்டை போடுறத என்னைக்கு தான் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. வில்லன் ரூம்குள்ள சர்வ சாதாரணமா ஹீரோ தனியால உள்ள போது வேவு பார்க்கிறாரு. ஒரு மறைமுக வெப்சைட் நடத்தி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற வில்லன்கள் ரூம்ல சிசிடிவி டிவி கேமரா பொருத்த முடியாத அளவுக்கு பண தட்டுப்பாடோட இருக்காங்க. ஆரம்பத்துல பார்க்க மிரட்சியா தெரிஞ்சாலும் போக போக டம்மி பீஸ் மாதிரி ஆகிறாரு வில்லன். படத்தோட மாரல் வேல்யூ தன்னுடைய உயிரை கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு பயங்கரமான கொலைவீரி பிடிச்சு கும்பிட்டு குழந்தையை பார்த்துட்டு போலீஸ் ஹீரோ நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே திருப்திகரமா நல்லா சிம்பிளா நீட்டா இருக்கு. இந்த அடிப்படையில் படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். படத்தோட 2வது பகுதியில ரத்தம் குடகுடமா நம்ம மேல தெரிக்கிற அளவுக்கு, மனுஷனுடைய கண்ணு, காது, மூக்கு, கைகாலாம் நம்ம மேல பறந்து வந்து முதுமுதுன்னு விழுகிற அளவுக்கு வன்முறை ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம். ஆனா மார்க்கோ படத்துல காமிச்ச மாதிரி குழந்தைகளுக்கு கொடூரமா கொடுற சீன்லாம் அந்த படத்துல இல்ல. மொத்தத்துல ஹிட் 2, ரெட்ரோ அல்லது மார்க்கோ 2.